ஹலோ தம்பி தங்கச்சி, கர்த்தர் கிருபையால் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணுவோமா? நமக்காக ஜோம் பண்ண பாஸ்டர் ஐயா வராங்க. நீல் டவுன் பண்ணி கை கூப்புங்க. அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த ஞாயிறு பள்ளி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உங்களுடைய ஈடுபாட்டை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சொல்லுகிற மனன வசனங்கள், நீங்கள் செய்து தருகிற ஒவ்வொரு கிராஃப்ட் ஒர்க்கையும் பார்த்து மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாளின் இந்த நிகழ்வுக்கு பின்பதாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு மனன வசனங்களும், நீங்கள் செய்த ஒவ்வொரு கிராஃப்ட் ஒர்க்கும் இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக அது உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த நாளிலேயும் நாம் நீடிய பொறுமையை, ஆவியின் கனிகளில் உண்டான காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டு இதிலே சொல்லப்படுகிற காரியங்களை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கைக்கொள்வீர்களானால் ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் நாம் யாவரும் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த ஞாயிறு பள்ளி நிகழ்வுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஒவ்வொரு நாளாக நாங்கள் ஆவியின் கனிகளை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதிலே பயன்பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை திருச்சபையின் தூண்களாக, இந்திய நாட்டின் எழுப்புதல் தூண்களாக நீர் உருவாக்கி தரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக தொடர்ந்து நீ உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்வின் துவக்கம் முதல் முடிவு வரை தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தங்கச்சி, இந்த நாள் இந்த நிகழ்வை நீங்கள் கண்டுகளியுங்கள். விசேஷமாக இதிலே பங்கு பெறுகிற ஆசிரியர் பெருமக்கள், வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இதற்குரிய ஆதரவுகளை தாருங்கள். இதில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் இல்லை என்றால் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெனி, நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் இப்போ ரொம்ப நல்ல பிள்ளைங்களா மாறிட்டாங்களாம். ஆமாக்கா, நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்க்கா. ஆமாம், இப்போ ஏன் நம்ம மாற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? கடந்த 3 வீக்காக நம்ம என்ன ஆவின் கனியை பற்றி பார்க்குறோம்லக்கா. ஆமாம், அதனால தான் நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட ஆமாம் ஜெனி, ஆவின் கனிகளை அவங்க உள்ளத்துலேயும் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? ஆமாக்கா. சரி, நம்ம ஒரே மாற்றத்தை குறிச்சியே பற்றி பேசுகிறோமே, ஏன்க்கா? மாற்றத்தை குறித்து பேசுகிறத விட ஒரு ஆக்ஷன் சாங்கில் பார்க்கலாமா? சரிக்கா, ஒரு ஆக்ஷன் சாங் மூலியமா மாற்றத்தை பற்றி பார்ப்போம். மாறிப்போச்சு மாறிப்போச்சு என் உள்ளமெல்லாம் மாறிப்போச்சு, மாறிப்போச்சு மாறிப்போச்சு என் சரீரமெல்லாம் மாறிப்போச்சு. மாறிப்போச்சு மாறிப்போச்சு உள்ளமெல்லாம் மாறிப்போச்சு, மாறிப்போச்சு மாறிப்போச்சு என் சரீரமெல்லாம் மாறிப்போச்சு. குனியா மாறி போச்சு, டெங்கு காய்ச்சல் மாறி போச்சு, பாவ வாழ்வு பறந்து போச்சு, பழைய வாழ்வு மறந்து போச்சு, எல்லாமே போயே போச்சு, என் இயேசுவின் இரத்தத்தாலே மாறி போச்சு, எல்லாமே போயே போச்சு, என் இயேசுவின் இரத்தத்தாலே மாறி போச்சு. என்ன குட்டீஸ், பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? ஆக்ஷன் பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு தடவை செய்யலாமா?
மாறி போச்சு மாறி போச்சு என் உள்ளமெல்லாம் மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு என் சரீரமெல்லாம் மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு உள்ளமெல்லாம் மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு என் சரீரமெல்லாம் மாறி போச்சு சிக்கன் குனியா மாறி போச்சு டெங்கு காய்ச்சல் மாறி போச்சு பாவ வாழ்வு பறந்து போச்சு பழைய வாழ்வு மறந்து போச்சு எல்லாமே போயே போச்சு என் இயேசுவின் இரத்தத்தாலே மாறி போச்சு எல்லாமே போயே போச்சு என் இயேசுவின் இரத்தத்தாலே மாறி போச்சு. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுல ஜெனி? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்ஷன் சாங். கர்த்தர் நம்ம உள்ளத்தில் வந்தால் எவ்வளோ மாற்றங்கள் வரும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க இல்லையா ஜெனி? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கவா? உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இல்லை ரொம்ப பசியாக இருக்கேன்னு வச்சுக்கோயேன், நீ அம்மாட்ட எப்படி பேசுவ? அந்த சாப்பாடுக்காக பொறுமையாக காத்திருப்பியா? இல்லைக்கா, எங்கள் அம்மாலாம் எனக்கு கரெக்டான நேரத்தில் சாப்பாடு செஞ்சு தர்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பொறுமையே இருக்காது, நான் ரொம்ப கோவப்படுவேன்க்கா. சரி, இப்போ உனக்கும் தம்பிக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோயேன், நீ கேட்ட பொருளை தம்பி தரல, அப்போ நீ என்ன பண்ணுவ? பொறுமையாக இருப்பியா? கண்டிப்பாக பொறுமையாக இருக்க மாட்டேங்க்கா. என் தம்பியோட எங்கள் வீடே ரணகலம் ஆயிரும் எங்கள் 2 பேர் சண்டையை பார்த்து. நம்ம இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்களையும் பொறுமை இல்லாமல் போயிடுறோம்ல. நமக்கு பொறுமையை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு கதை மூலயமா கற்றுக்க போகிறோம். நமக்கு கதை சொல்கிறதுக்காக ஜூலியக்கா வராங்க. ஜெனி, தினேஷ், இதோ வந்துட்டோமா. இன்னைக்கு அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸா? எஸ். என்னவா இருக்கும்? இது உனக்கு. தெரியலேடா. கிஃப்ட். ஜெனி, இது உனக்கு. எனக்கும் கிஃப்ட்டுடா. அப்படியா? நான் தான் ஃபர்ஸ்ட் பிரிப்பேன். சரி, பிரிக்கவே முடியல. இது எப்போ பிரித்து நம்ம எப்போ பார்க்குறது? ஓ, என்னவா இருக்கும்? என்னவா இருந்தால் நமக்கு என்ன பிரிச்சுக்கிட்டே இருக்கா இவ? வெறும் பேப்பராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம், பிரிக்கலையா நீ? அது பிரிக்கவே முடியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டயர்டாக இருக்குது. எவ்வளோ பிரிக்க வரவே மாட்டேங்குது. உனக்கு பேப்பர் தான் இருக்க போது பாரு, சர்ப்ரைஸ் பேப்பர். இங்கே பாருடா, நான் ரொம்ப நாள் அம்மாட்ட செயின் கேட்டேன், அம்மா எனக்கு செயின் gift கொடுத்துருக்காங்கடா. ஆமாம், சூப்பராக இருக்கு. ஜெனி, gift. அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உனக்கு அந்த gift ஓபன் பண்ண கூட பொறுமை இல்லை என்ன தினேஷ்? அது எப்போம்மா பிரிக்கிறது? இங்கே பாருங்கள் எவ்வளோ பேப்பர், அதுலேயே அவ்வளோ பேப்பர்னா இதில் எவ்வளோ பேப்பர் இருக்கும்? எப்படியும் 1 மாத பேப்பர் இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பைபிள்ல யோசேப்புன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாரு தெரியுமா? நிறைய பேப்பர் பிரிச்சிருப்பாரா? பேப்பர் பிரிக்கிறாரு. உன்னைய மாதிரியே யோசி எல்லாரையும். இன்னைக்கு அம்மா உங்களுக்கு அந்த யோசேப்பை பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தாராம், சரியா? யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகளாம். அம்மா, நிஜமாவே உங்களுக்கு 12 பசங்களாமா? இல்லைன்னா உனக்கு சந்தேகம்? 12 பிள்ளைகளாம். அப்போ ஒரு டசன்னு சொல்லுங்க. அந்த 12 பிள்ளைகள்ல அவருக்கு ஆனா யோசேப்பை தான் ரொம்ப பிடிக்குமா. யோசேப்பும் அவங்க தம்பி பிறந்ததுக்கு அப்புறம், பென்யமீன் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா தவறிட்டாங்களாம். அதனால எப்பவுமே இந்த கடைக்குட்டிகளுக்கு தானே ரொம்ப செல்லமா வச்சுக்குவாங்க. அது மாதிரி இவருக்கு யாக்கோபுக்கு யோசேப்பை தான் ரொம்ப பிடிக்குமா. யோசேப் ரொம்ப புத்திசாலியா இருப்பாராம், அதனால அவரை ரொம்ப பிடிக்குமா. எல்லாத்துலயுமே அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறதுனால. அப்படியே என்ன மாதிரி அம்மா? ஆமா, நீ அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்துலயும் நடந்துக்கிற தினேஷ். ஆனா யோசேப் அப்படி இல்லை. யோசேப் எப்பவுமே யாக்கோபுக்கு பிடிச்ச மாதிரி நடந்ததுனால அவருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு யாக்கோபு நினைச்சாராம். அப்போ அவருக்கு பலவர்ண அங்கி ஒண்ணு பரிசா கொடுத்தாராம். அம்மா, பலவர்ண அங்கினா என்னம்மா? எனக்கு தெரியும், பழத்தால செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா, பழத்தால செஞ்சு வச்சிருக்காங்க. சாப்பிட்றதுல இருடா. பலவர்ண அங்கினா
மல்டி கலர், நிறைய கலர்ஸ் சேர்ந்ததுன்னு அர்த்தம். பாத்தியா, மல்டி கலர். ஆமாம்மா, கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த அங்கியை அவருக்கு பரிசா கொடுத்தாராம். யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்பா அவருக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்ததுல, அவருக்கு அழகான அங்கியை கொடுத்ததுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். ஆனா இத பார்த்த மத்த சகோதரர்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சுமா? எப்படிடா தினேஷ் இருந்திருக்கும்? நீங்கள் எனக்கு gift கொடுத்தா ஜெனிக்கு எப்படி பொறாமையாக இருக்குமோ அப்படி இருந்திருக்கும். ஆமா, அதே மாதிரி தான். ஜெனி எல்லாம் பொறாமப்பட மாட்டா. ஆனா அந்த சகோதரர்கள் எல்லாருக்குமே யோசேப்பு மேல ரொம்ப பொறாமையா இருந்துச்சாம். அவனுக்கு மட்டும் அப்பா கிஃப்ட் கொடுக்குறாரு, அவனை மட்டும் நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்களாம். அப்போ ஒரு நாள் யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சாம். சொப்பனம்னா என்னம்மா? சொப்பனம்னா நீ தூங்கும்போது உனக்கு கனவெல்லாம் வரும்ல, ஆமா. அது மாதிரி யோசேப்புக்கு கடவுள் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாராம். யோசேப்பு தூங்கிட்டு இருக்கும்போது யோசேப்புக்கு கடவுள் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாராம். அது அவன் காலையில எந்திரிச்ச உடனே அவங்க சகோதரர்கள்கிட்ட எல்லாம் சொல்லலான்ட்டு எல்லா சகோதரர்கள்ட்டையும் கூப்பிட்டு சொல்றதுக்காக ரெடி ஆனானா. எல்லா சகோதரர்களையும் அழைச்சு, வாங்க எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அந்த சொப்பனத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு சொன்னானா. சேச்சே, உன் சொப்பனத்தை கேட்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டாங்களாம் அவங்க சகோதரர்கள். ஆனாலும் யோசேப்பு அவன் கண்ட சொப்பனத்தை அவங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டாராம். அது என்ன சொப்பனம்னு எனக்கு தெரியுமா? தெரியாதுமா. கார் ரேஸாக இருக்குமோ? நீ கார் ரேஸு, பேய் கனவு இதுலயே இருடா, உன்னைய மாதிரியே யோசிக்காத. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்தது. இங்க பாத்தீங்களா, இதுதான் அவரோட சொப்பனம். அவரோட சொப்பனத்துல அவரோட அரிக்கட்டுகள், அவங்க சகோதரர்களும் அவரும் கோதுமை மணிகளோட அரிக்கட்டுகளை அரிஞ்சு கட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவரோட அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்னுச்சான். அவங்க சகோதரர்கள் மற்ற 11 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அரிக்கட்டுகள் எல்லாம் அவர் அப்படியே வணங்குற மாதிரி இருந்துச்சான். சரியா? சரிம்மா. இத பார்த்தானே எல்லா சகோதரர்களும் ஒருத்தவங்க பார்த்தாங்களாம். யோசேப்பு சொப்பனத்தை சொன்ன உடனே யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் மட்டும் வரல, இன்னொரு சொப்பனமும் வந்துச்சான். அது என்னதுமா? அது என்னன்னா, சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள், இது அத்தனையும் யோசேப்ப பணியிற மாதிரி அவருக்கு சொப்பனமா. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள், இது அத்தனையும் யார பணிஞ்சுக்குதான்? யோசேப்ப பணிஞ்சுக்குதான். அது மாதிரி அவனுக்கு சொப்பனமா. இத கேட்ட உடனே அவங்க சகோதரர்கள்லாம் இன்னும் ரொம்ப பொறாமையாயி போச்சு. அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நாங்கெல்லாம் உன் கால் கீழே உன்னைய பணிஞ்சு இருப்போம் அப்படின்னு நீ சொல்ல வர்றியா அப்படின்னு யோசேப்பு மேல கோவம் எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாயிருச்சு. எப்பவுமே யாரா ரொம்ப கெத்தா காமிச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கும் அப்படிதானே இருக்கும். செம்ம கோவம் வரும் உனக்கு. அதே மாதிரி அவங்க சகோதரர்கள் எல்லாருக்கும் ரொம்ப கோவம் ஆயிருச்சான். ஒரு நாள் அவங்க சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்காக சீகேமுக்கு யாக்கோபு அனுப்பி வச்சாராம். சீகேன்னா சீகே மகால் வாட்டர் டேங்க் இருக்கே, அதுவாமா? ஏய், கல்யாண சாப்பாடு சாப்பிடுறதே நினைச்சிட்டு இருக்கியா நீ? சீகேம் பள்ளத்தாக்கு. ஓ, சீகேம். ஓகே. ஆடு மேய்க்கிறதுக்காக யாக்கோபு அவங்க சகோதரர்களை அனுப்பி வச்சாராம். அப்போ யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு, உன் சகோதரர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க சீகேம்ல, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பினாராம். உடனே அப்பா சொல்றத உடனே கீழ்ப்படிவாரா யோசேப்பு? கீழ்ப்படிய மாட்டாரா? கீழ்ப்படிவாரு. அதனால தானே அப்பாவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். உடனே யோசேப்பு கிளம்பி அவங்க சகோதரர்களை பார்க்கறதுக்காக சீகேம் பள்ளத்தாக்கை நோக்கி போய்கிட்டே இருந்தாராம். யோசேப்பு தூரத்துல வரும்போதே அவங்க சகோதரர்கள் பார்த்துட்டு, அதோ வரான் பாரு சொப்பனக்காரன்னு சொல்லி, இன்னைக்கு அவன் பக்கத்துல வரட்டும், நம்ம இன்னைக்கு அவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். யோசேப்பு பக்கத்தில் வரப்போகும்போது அவரோட சகோதரர் ரூபன் சொன்னாராம், வேணாம் வேணாம், நம்ம கொல்ல வேணாம், அந்த பலி எதுக்கு நமக்கு, அங்கே பாரு ஒரு குழி தெரியுதா, பேசாமல் அதில் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களாம். எல்லாருக்கும் அவன் சொல்கிற ஐடியா நல்லா தெரிஞ்சுதான். சரி சரி நீ சொல்கிறதும் சரிதான்னு அவனோட ஐடியாவை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போது யோசேப்பு பக்கத்தில் வந்துட்டார். வந்த உடனே அந்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை தூக்கி அவனோட பலவர்ண அங்கியை கலட்டிட்டு அவனை குழிக்குள்ளே போட்டாங்களாம். அடிபட்டுருக்குமே. கண்டிப்பாக அடிபடாமல் இருக்குமா? அவங்க அவனை கொல்லணும்னு நினச்சாங்க.
அப்புறம் கொல்ல மனசு இல்லாமல் சும்மா தூக்கியாவது போடுவோன்னு போட்டிருக்காங்க. அவனை காப்பாற்றணுன்னு அவங்க பிரயாசப்பட்டாங்க. இல்லை அவங்களுக்கு தேவை அவனை பழி வாங்கணும். இவன் காலடியிலையா நம்ம இருக்கிறது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி இப்போவே என்ன செஞ்சுட்டாங்க, அவனை இல்லாமல் ஆக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தானே அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க. அப்புறம் எப்படி அவங்க அடிபடுறதுக்காகலாம் யோசித்து பயந்துருப்பாங்களா? இல்லை. அப்போது அவங்க குழியில் போட்டதுக்கு அப்புறமா இப்படி பார்க்குறாங்க, அந்த சைடு நிறைய வியாபாரிகள் வந்துட்டு இருந்தாங்களாம் எகிப்து தேசத்துலேருந்து. அப்போ வியாபாரிகளை பார்த்த உடனேயே அவனை குழியில் போடுறதுனால நமக்கு என்ன லாபம், பேசாமல் அந்த வியாபாரிகள்கிட்ட விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி 20 வெள்ளிக்கு அந்த வியாபாரிகள்கிட்ட யோசேப்பை விற்றுட்டாங்களாம். எத்தனை வெள்ளிக்கு? அவங்க சும்மா போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குதுல்ல அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால 20 வெள்ளிக்கு அவரை விற்றுட்டாங்களாம். விற்றுட்டு வீட்டில் போய் அப்பா கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். யோசேப்போட அங்கேயே பலவர்ண அங்கேயே எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் யோசேப்போட அங்கேயே தோய்ச்சி கொண்டு போய் யார்கிட்ட காமிக்க போகிறாங்க, அப்பா கிட்ட காமிக்க போகிறாங்க. அவங்க சகோதரர்கள் எல்லாம் யாக்கோபு கிட்ட போய் அவரோட பலவர்ண அங்கேயே யாக்கோபு கையில் கொடுத்தாங்களாம். யாக்கோபு அதை வாங்கி ரத்தக்கரையோடு பார்த்துட்டு, அடடா காட்டு மிருகங்கள் வந்து நம்மளோட பையனை பச்சிச்சிச்சு போல் அப்படின்னு நினச்சி அழுதுட்டு, அவ்வளோதான் நம்ம பையன் போயிட்டான் அப்படின்னு நினச்சி அழுதாராம். ஆனால் உண்மையிலேயே யோசேப்பு இறந்துட்டாரா? அப்போ அந்த சகோதரர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க தினேஷ்? போய் சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? இப்போது யோசேப்பை என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்களா? எகிப்து வியாபாரிகள்கிட்ட விற்றுட்டாங்க இல்லையா? எகிப்து வியாபாரிகள் யோசேப்பை கூட்டிகிட்டு எகிப்து தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் போத்திபார்னு ஒருத்தர்கிட்ட, ராஜாவோட வேலையாளாகிய போத்திபார்னு ஒருத்தர்கிட்ட அவரை வித்துடுறாங்க. சரியா? அவர் நல்ல செல்வந்தர், அவர்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. அப்போ அவர் யோசேப்பை நல்லா வச்சுக்கிறாரு. யோசேப்பு வந்து எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பான், நல்ல பையனாக இருக்கான்ல. அவங்க சகோதரர்கள்லாம் அடிக்கும் போது கூட அவன் என்ன செய்யலை, திருப்பி அடித்தானா? என்னை அடிக்காதீங்க, அப்பாட்ட சொல்லிடுவேன் அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படிலாம் சொன்னானா? சொல்லவே இல்லை. பொறுமையாக இருந்தார் இல்லையா? சகோதரர்கள் என்ன செஞ்சாலும் அதை பொறுமையாக தாங்கிக்கிட்டார். அதே மாதிரி அங்கேயும் அவரோட பொறுமை, அவரோட கீழ்ப்படிதல் எல்லாத்தையும் பார்த்து போத்திபாருக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அவனுக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் யோசேப்புக்கே கொடுத்து வச்சுருந்தாராம். ஆனால் இந்த போத்திபாரோட மனைவி யோசேப்புக்கிட்ட எப்போ பாரு தேவையில்லாத வாக்குவாதங்கள்லேயே ஈடுபடுவாளாம். அப்போது ஒரு நாள் யோசேப்பு மேலே குற்றம் சுமத்தி போத்திபார்கிட்ட யோசேப்பை பற்றி ஒரே குற்றமாக சொல்லிட்டாலாம். போத்திபார் பார்வோன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால யோசேப்பை பார்வோன் ஜெயிலில் போட சொல்லிட்டாராம். இப்போ யோசேப்பு எங்கே போயிட்டாரு? பிரிசனுக்கு. வெரி குட். முதல்ல யோசேப்பு எங்கே இருந்தார்? சகோதரர்கள்லாம் அவரை எங்கே போட்டாங்க? பிட் இல்லையா? இப்போ எங்கே போட்டிருக்காங்க? போத்திபார் பார்வோன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால பார்வோன் அவரை பிரிசனில் போட்டார். சரியா? அப்போது யோசேப்பு ஜெயிலில் இருக்கார் இப்போ பிரிசனில் இல்லையா? அங்கே பார்வோன் ராஜா கிட்ட வேலை பார்த்த சுயம்பாகிகளினுடைய தலைவனும் பானபாத்திரக்காரர்களோட தலைவனும் குற்றம் செஞ்சுட்டாங்களாம். அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க குற்றம் செஞ்சதுனால இவங்க 2 பேர் மேலேயும் ராஜாவுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. அதனால 2 பேரையுமே ஜெயிலில் போட்டாங்க. இப்போது யோசேப்பு கூட பிரிசனில் யார் யார் இருக்கா? சுயம்பாகிகளுடைய தலைவன், பானபாத்திரக்காரரோட தலைவன். பானபாத்திரக்காரர்னா யாருன்னு தெரியுமா? அவன் சொரிஞ்சிட்டு இருக்கிறதுல வச்சே கண்டுபிடிச்சிட்டேன்டா. பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு திராட்சரசம் இதெல்லாம் வழங்குறதுக்கு இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய தலைவர் அவர் தான் பானபாத்திரக்காரர்களின் தலைவன். சரியா? சுயம்பாகினா யாருன்னு தெரியுமா? சுயம்பாகிகள்னா ராஜாவுக்கு சாப்பிட்றதுக்கான பதார்த்தங்கள்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுடைய தலைவரை தான் யாரை சொல்லணும்? சுயம்பாகிகளின் தலைவன்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்கள சரியாக பார்க்காதனால அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. இப்போது யோசேப்பு கூட பிரிசனில் சுயம்பாகிகளின் தலைவன் இருக்கார்,
பானை பாத்திரக்காரரின் தலைவன் இருக்காங்க. ஒரு நாள் இந்த பானை பாத்திரக்காரரோட தலைவனுக்கும் சுயம்பாய்களின் தலைவனுக்கும் ஒரு சொப்பனம் வருது. என்ன வருது? ஆமாம். அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை யோசேப்புக்கிட்ட அடுத்த நாள் காலையில் சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லும்போது இதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவங்களோட சொப்பனத்தை சொல்லும்போது, அப்போது யோசேப்புக்கு தான் ஏற்கனவே சொப்பனங்கள்லாம் நல்லா வரும் இல்லையா, அவருக்கு அதுக்கான அர்த்தங்களை கண்டுபிடிக்க தெரியும்ல, கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துவார் இல்லையா. ஸோ இந்த தடவையும் அவங்களோட சொப்பனங்களுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. அப்போ அவர் சொன்னாராம், 3 நாளைக்குள்ளே பானபாத்திரக்காரனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரிலீஸ் பண்ணோடனே திரும்ப நீங்கள் உங்களோட பழைய வேலைக்கு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனோட தலைவனாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாராம். அந்த சுயம்பாய்களின் தலைவனை 3 நாளைக்குள்ளே உன்னைய ராஜா தூக்கிலிட்டுருவார். அப்போ பறவைகள் எல்லாம் வந்து உங்களை வந்து உன்னோட மாம்சத்தை பச்சித்து போடும். அதுதான் உன்னோட சொப்பனத்துக்கான அர்த்தம்னு அவரோட சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்லுவாராம். இதை கேட்ட உடனே 3 நாள் ஆனதுக்கப்புறமா யோசேப்பு சொன்ன மாதிரியே அதே மாதிரி நடந்துதான். பானபாத்திரக்காரரோட தலைவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அப்போ யோசேப்பு அவங்க சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொன்ன உடனே, நீங்கள் ரிலீஸ் ஆகி நீ போனதுக்கப்புறமா கண்டிப்பாக என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜா கிட்ட என்னை பற்றி சொல்லி என்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாராம். யோசேப்பு சொன்ன மாதிரியே பானபாத்திரக்காரன் ரிலீஸ் பண்ணி ராஜாவுக்கு பழையபடி பானபாத்திரம் கொடுக்கறதுக்கு போயிட்டாராம். அதே சொன்ன மாதிரியே சுயம்பாய்களின் தலைவனை என்ன செஞ்சாங்க? தூக்கில் போட்டாங்க. பறவைகள் வந்து அவனோட மாம்சத்தை பச்சித்து போட்டுருச்சான். அப்போ யோசேப்போட சொன்ன அந்த சொப்பனம் நிறைவேறுனுச்சா? உங்களுக்கு வந்தது சரியா இருந்ததா? சரியா இருந்துச்சு. ஆனா யோசேப்பு என்ன சொல்லியிருந்தான் அந்த பானபாத்திரக்காரோட தலைவன் கிட்ட? என்னை பத்தி பார்வோன் ராஜாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னை பத்தி பார்வோன் ராஜாட்ட சொல்லி என்னை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தான்ல. ஆனா அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? செல்ஃபிஷ், மறந்துட்டான். அவன் ரிலீஸ் ஆன உடனே யாரை மறந்துட்டான்? யோசேப்பை மறந்துட்டான். யோசேப்பு இப்போ எங்கே இருக்காரு? ஜெயிலில், பிரிசன்ல இருக்காரு இல்லையா? அந்த பிரிசன்ல அவர் இன்னும் ஒரு 2 வருஷமா அங்கே அதே பிரிசன்லயே இருந்தாராம். எத்தனை வருஷம் இருந்தாரு? 2 வருஷம். வெரி குட். ஒரு நாள் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சான். மறுபடியும் சொப்பனமா? ஆமாம். பார்வோனுக்கு சொப்பனம் வந்த உடனே அவருக்கு என்ன சொப்பனம் வந்தது தெரியுமா? அவரோட சொப்பனத்தில் 7 புஷ்டியும் அழகான பசுக்கள். பஸ்ஸா? பஸ் இல்லடா, பசு. ஓ, பசுக்கள், பசுமாடு. எத்தனை பசுக்களை பார்த்தாரு? 7 பசுக்கள். 7 புஷ்டியும் அழகுமான பசுக்களை பார்த்தாராம். அந்த பசுக்களை அவர் பார்த்ததுக்கு அப்புறமா அதே கனவுலையே இன்னொரு 7 அவலட்சணமான பசுக்களையும் பார்த்தாராம். அவலட்சணம்னா என்னம்மா? அவலட்சணம்னா அழகே இல்லாம அசிங்கமா, அதுதான் அவலட்சணம். அந்த அவலட்சணமான 7 பசுக்களை பார்த்தாராம். இந்த அவலட்சணமான 7 பசுக்கள் வந்து அந்த புஷ்டியும் அழகுமான அந்த 7 பசுக்களை போய் என்ன செஞ்சுச்சான்? சாப்பிட்டுருச்சான். ரெஸ்லிங் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அதுல நல்ல பைல்வானா சாம்பியன்ஸ் இல்ல ரொம்ப தின்னா உள்ளவங்க ஜெயிப்பாங்களா? பைல்வானா இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? அப்படியே மாத்தி நடக்குது. சரியா? அந்த அழகும் புஷ்டியுமான அந்த பசுக்களை இந்த அவலட்சணமான எலும்பு தோலுமா இருக்கிற பசுக்கள் போய் என்ன செஞ்சிருதான்? சாப்பிட்றது. அப்போ பார்வன் ராஜாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதே டைம்லயே அவருக்கு இன்னொரு சொப்பனமும் வருது. அது சொப்பனம் என்னன்னா, நல்லா விளைஞ்சிருக்கிற கருது அதை பார்க்குறாரு. அதே டைம்ல ரொம்ப வாடி வதங்கி இருக்கிற கருதையும் பார்க்குறாரு. இந்த வதங்கி அந்த வாடி இருக்கிற அந்த கருதுகள் இந்த நல்லா வளர்ந்துருக்கிற அந்த கருதுகளை அமுக்கி வர்ற மாதிரி பார்க்குறாரு. இதுலேயும் யார் தான் ஜெயிக்கிறாங்க? அப்போ அதுவும் அவருக்கு குழப்பமா இருக்கு. எப்பவுமே அழகா இருக்கிறது, நல்லா புஷ்டியா இருக்கிறது, செழிப்பா இருக்கிறது, அதுதானே எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும். இது என்ன இப்படி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. காலையில் அவருக்கு எந்திரிச்சதுலேருந்தே ஒரே குழப்பம். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. அப்போது பானபாத்திரக்காரனை பார்க்குறாரு. பானபாத்திரக்காரன் அவருக்கு பானம் கொடுக்க வரும்பொழுது, ராஜா எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அதுக்கான அர்த்தம் தெரியலன்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ பானபாத்திரக்காரனுக்கு யார் ஞாபகத்தில் வருவா? யோசேப்பு. ஏன்னா ஜெயிலில் இருக்கும்போது அவங்க கனவுக்கு அவன் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய கனவுக்கு அவன் தானே அர்த்தம் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஞாபகம் வருது. அப்போ ராஜா கிட்ட அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு என் கூட யோசேப்புன்னு நாங்கள்
பிரிசனில் இருந்தார் இல்லையா, அவர் தான் என்னோட கனவுக்கான அர்த்தத்தை சொன்னார். அது அப்படியே நிறைவேறுனுச்சு. நீங்கள் வேணால் உங்களோட சொப்பனத்துக்கான அர்த்தத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். உடனே பார்வோனும் அவரை அழைச்சிட்டு வர சொல்லி யோசேப்பை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. உடனே இவ்வளோ நாள் யோசேப்பு எங்கே இருந்தார்? பிரிசனில். இப்போ யோசேப்பை நல்லா க்ளீன் ஷேப் பண்ணி ராஜாவுக்கு முன்னாடி அழகாக கொண்டுட்டு வந்து நிறுத்துறாங்க. பார்வோனுக்கு முன்னாடி யோசேப்பை அழைச்சிட்டு வராங்க. அப்போ பார்வோன் யோசேப்புக்கிட்ட அவரோட சொப்பனத்தை சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரோட சொப்பனத்துக்கான அர்த்தத்தை கரெக்டாக சொல்லிடுவீங்களாமே, அதனால் எனக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கு, அதோட அர்த்தத்தையும் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, எனக்கு அதுக்கான அர்த்தத்தை சொல்கிறதுக்கான திறமை எனக்கு இல்லை, என்னோட தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது பார்வோன் அவருக்கு வந்த சொப்பனத்தை சொல்கிறாரு. என்ன சொப்பனம் வந்துச்சு தினேஷ்? அந்த வயலில் 7 கதிர்கட்டு நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று. இன்னொன்று 7 பசுமாடு பசுக்கள் இருந்தது. அதை புஷ்டியான 7 பசுக்களை அவலட்சணமான 7 பசுக்கள் சாப்பிட்டது இல்லையா, அதை அவர் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறமா அப்போது இவர் அதை யோசித்து கடவுள்கிட்ட கேட்டுட்டு யோசேப்பு அதுக்கான அர்த்தத்தை இப்போ சொல்ல போகிறார். அந்த 7 பசுக்கள் காமிச்சாங்க இல்லையா, புஷ்டியும் அழகான 7 பசுக்கள், அந்த 7 பசுக்களும் 7 வருஷத்தை குறிக்கிதான். அந்த 7 வருஷமும் நல்ல விளைச்சல் இருக்குமா, சரியா, நாட்டில். அதுக்கப்புறமா அந்த அவலட்சணமான 7 பசுக்கள் இன்னொரு 7 வருஷத்தை குறிக்கிதான். அந்த 7 வருஷம் பஞ்சமும் எல்லாமே கருகி எதுக்குமே விளைச்சலே இல்லாமல் பஞ்சத்தில் போகும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான விளக்கத்தை சொன்னாராம். உங்களுக்கு கடவுள் இந்த சொப்பனத்தை சொன்னது ஒரு வார்னிங்காக தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம அந்த முதல் 7 வருஷம் நல்லா விளையும் இல்லையா, அந்த 7 வருஷத்தில் விளையிறத களஞ்சியங்களை நம்மளோட தேவைக்கு மிஞ்சினதை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கப்புறமா அந்த இன்னொரு 7 பஞ்ச நாட்கள் வரும் இல்லையா, 7 வருஷம், அந்த 7 வருஷத்தில் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம், இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல அதிகாரியாக போட்டு அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி யோசேப்பு அதுக்கான விளக்கத்தை சொன்னாராம். பார்வோனோட சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொன்ன உடனே பார்வோனுக்கு யோசேப்பை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரோட முத்திரை மோதிரத்தை யோசேப்புக்கு பரிசாக கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட செயினையும் பரிசாக கொடுக்குறாரு. சரியா, யோசேப்பை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரோட உண்மை, அவர் ராஜா சொல்கிற எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறது, அவரோட பொறுமை, இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால யோசேப்புக்கு ராஜாவோட கண்களில் தயவு கிடைச்சிச்சு. எதனால் அவருக்கு இதெல்லாம் கிடைச்சிது? அவர் ரொம்ப பொறுமையாக நல்லவராக இருந்தனால கிடைச்சிருக்கு. எதனால் அவர் நல்லவராக இருக்காரு? வெரி குட் ஜெனி, தேவன் அவரோட இருக்காரு இல்லையா, அதனால. இப்போ யோசேப்பு அவர் பிளான் பண்ணபடி மக்கள் எல்லாரையும் தானியங்களை சேகரிக்கிற பணியில் ஈடுபடுத்துறாரு. அந்த 7 செழிப்பான வருஷத்தில் அவர் தானியங்களை சேகரிக்கிற பணியில் மக்களை ஈடுபடுத்துறாரு. எல்லாத்தையும் எடுத்து 7 வருஷம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தேவைக்கு போக மிஞ்சினதை சேமித்து வச்சாங்க. இப்போது செழிப்பான அந்த 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன 7 வருஷம் வரும்? பஞ்சகாலம் வரும். அப்படியே யோசேப்பு சொன்ன மாதிரியே அடுத்து அந்த 7 வருஷம் 7வது வருஷம் முடிஞ்ச உடனே 8வது வருஷம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆணுச்சு, எல்லா மிருகங்களும் சாக ஆரம்பிச்சிச்சு, வயல்வெளிகள் எல்லாம் பட்டு போக ஆரம்பிச்சது. சரியா, அப்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்ன ஆரம்பிச்சிருச்சு, பஞ்ச காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. மற்ற எகிப்தை சுற்றி உள்ள தேசத்தில் எல்லாத்துலேயுமே பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவங்களுக்கு மட்டும் என்ன இருக்குது, அவங்க சேவிங்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதுலேருந்து அவங்க களஞ்சியங்கள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் இவங்க நாட்டில் மட்டும் பஞ்சம் இல்லை. இப்போது யாக்கோபு இருந்தார் இல்லையா, யாக்கோபு அவங்க சகோதரர்களும் இருந்த ஊர்லேயும் பஞ்சம் வந்துருச்சு. அங்கேயும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால யோசேப்போட சகோதரர்கள் எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு தானியம் வாங்குறதுக்காக வர்றாங்க. இப்போது எகிப்து தேசத்தில் யார் அதிகாரியாக இருக்கா எல்லாத்துக்கும்? யோசேப்பு இல்லையா. யோசேப்பு கிட்ட அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் தானியம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க.
யோசேப்புக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள்? 11 சகோதரர்கள்மா. 11 சகோதரர்கள். ஆனால் 10 பேர் தான் இன்னைக்கு தானியம் வாங்குறதுக்காக எகிப்துக்கு வந்திருக்காங்க. யோசேப்பு அவங்கள பார்த்தோன்னே அவங்க சகோதரன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவங்களுக்கு யோசேப்பு யாருன்ற அடையாளம் தெரியல. அப்போது யோசேப்பு அவங்கள பார்த்தோன்னே கேட்குறான், நீங்கள்லாம் எங்கள் தேசத்தை வேவு பார்க்குறதுக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு டவுட் பண்ணி கேட்குறாரு. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் மொத்தம் சகோதரர்கள் 12 பேர், அதில் ஒருத்தன் காணாமல் போயிட்டான், ஒருத்தன் எங்கள் அப்பா கூட வீட்டில் இருக்கான், நாங்கள் எல்லாம் இங்கே தானியம் வாங்குறதுக்காக எகிப்து தேசத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. யோசேப்புக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியுமா? தெரியும். இருந்தாலும் அவங்க கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட தம்பி, அவங்க அப்பா எல்லாரை பற்றி விசாரிக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு? கேட்டிருக்காரு. இதே நம்ம யோசேப்போட இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நம்ம சகோதரர்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளை யோசேப்பை ப்ரிசனில் பிட்டுக்குள்ளே போட்டதும் அவங்க தான். யோசேப்பு இவ்வளோ நாள் ப்ரிசனில் இருந்து அங்கேருந்து இங்கே வந்து ப்ரிசனில் இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதும் யாரால தான் நடந்தது? அவங்க சகோதரர்களால் தான் நடந்தது இல்லையா? இதுவே நம்ம யோசேப்போட இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ஒன்றுமே கொடுக்க முடியாது, போயான்னு விரட்டி விட்டுருப்போம். நீயா இருந்திருந்தீங்கன்னா உனக்கு ஒன்று தர முடியாது, போங்க அப்படின்னு விரட்டி விட்டுருப்ப இல்லையா? நீயா இருந்தால் என்ன சின்னி பண்ணியிருப்ப? நானாக இருந்தேனாம்மா ஜெயிலில் போட்டிருந்துருப்பேன் என்னோட சகோதரர்கள் எல்லாத்தையும். அவனுக்கு யோசேப்புக்கு அவ்வளோ அதிகாரங்கள் இருந்திருந்தும் யோசேப்பு அவங்க மேலே அப்படிலாம் என்ன செய்யலை, கோபப்படலை. யோசேப்பு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு காரணமே அவங்க தான். ஆனால் அவனுக்கு அவங்க மேலே கோபம் வரலை. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் போய் உங்களோட இன்னொரு சகோதரர் அங்கே வீட்டில் இருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வாங்க. நான் இங்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்து எனக்கு காமிச்சாதான் நான் உங்களோட சகோதரரில் ஒருத்தரை உங்கள்கிட்ட நான் அனுப்புவேன். அதனால் நான் நம்ப மாட்டேன், உங்களோட ஒரு சகோதரரை நீங்கள் என்கிட்ட விட்டுட்டு போங்க, நீங்கள் போய் உங்களோட அப்பாவையும் சகோதரரையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாராம். அதே மாதிரி ஒரு சகோதரரை மட்டும் இங்கேயே இருந்தார், மற்ற எல்லா சகோதரர்களும் அவங்க அப்பாவை கூப்பிட போயிட்டாங்க. இப்போது யோசேப்பு சொன்ன மாதிரியே யாக்கோபையும் யோசேப்போட கடைசி சகோதரரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. யோசேப்போட கடைசி சகோதரன் யாரு? பென்யமீன். கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்களே, குட். அவங்க யோசேப்போட கடைசி சகோதரர் பென்யமீன், யாக்கோபு 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ யோசேப்புக்கு சீக்கிரட்டாக மறைக்கிறதுக்கு மனசு இல்லை. அவங்க அப்பாவை பார்த்த உடனே, அவரோட அந்த குட்டி தம்பியை பார்த்த உடனே அவருக்கு நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே அவங்க அப்பாவை போய் கட்டி அணைச்சிக்கிறாரு. அவர் தான் யோசேப்பு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவிக்கிறாரு. அப்போ அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிருச்சு. ஏன் ஷாக் ஆனுச்சு? யோசேப்போட தரிசனம் என்ன? எல்லாரும் அவனை வணங்குற மாதிரி அவன் கண்ட தரிசனம் இப்போ அப்படியே நிறைவேறிடுச்சு. பாத்தீங்களா? எல்லாரும் இப்போ அவங்க என்ன செய்யறாங்க? பென் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ எல்லாரும் யோசேப்பை நம்பி தான் அவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. யோசேப்பு 17 வயசு இருக்கும்போது அவனை குழியில் தூக்கி போட்டாங்க, பிட்டுக்குள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போது 16 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ யோசேப்புக்கு வயசு 30 வயசில் அவன் என்னவாயிட்டாரு? யோசேப்பு தலைவராயிட்டாரு. எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருக்காரு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்காரு யோசேப்பு. இந்த அளவு அவர் உயர்ந்ததுக்கான காரணம் என்ன? கடவுள் அவரோட இருந்ததுனால, தேவன் அவரோட இருந்ததுனால. அவர் இத்தனை வருஷமும் என்ன செஞ்சுருக்காரு? ஒரு தடவை கூட தேவனை தூஷிக்கவும் இல்லை. நம்ம நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்மளை குழியில் தூக்கி போட்டாங்களே, எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்னு ஒரு நாள் அவர் என்ன செய்யலை, வருத்தப்படவும் இல்லை, கடவுளை தூஷிக்கவும் இல்லை. அப்படி அவர் நீடிய பொறுமையோடு இருந்ததுனால கடவுள் கண்டிப்பாக அவரோட தரிசனத்தை என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். நம்மளும் நம்மளோட லைஃப்பில் நீடிய பொறுமையோடு இருக்கணும். சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. புரிஞ்சுதா ஜெனி? புரிஞ்சுதுமா. என்ன தினேஷ்? புரிஞ்சுதுமா. பொறுமையாக இருப்பியா? பொறுமையாக இருக்கேம்மா. அம்மா, நான் பொறுமையாக நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கட்டுமா? பண்ணு. இப்போயாவது உனக்கு பொறுமை வந்துச்சே. வாவ் அம்மா, எனக்கு வாட்ச் வாங்குனீங்களா?
ச்சே, நான் அப்பயே பொறுமையாக இருந்தால் அப்பயே எடுத்திருப்பேன்ல. இப்பவாவது பொறுமையை கத்துக்கிட்டியே தினேஷ். ரொம்ப சூப்பராக இருக்குமா. இதே மாதிரி நீயும் நீடிய பொறுமையோட இருந்தீன்னா யோசேப்பை தேவன் உயர்த்தினது போல நீயும் லைஃப்ல நிறைய பிளெஸிங்ஸோட இருப்ப. சரியா? சரிம்மா. நீடிய பொறுமையோட இருப்பீங்களா? இருப்போம்மா. குட். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல ஜெனி? ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோசேப்பு எப்படி பொறுமையாக இருந்தார், அவரோட சகோதரர்கள்லாம் எப்படி அவர் அன்பு செஞ்சாரு நான் நல்லா கற்றுக்கிட்டேன்க்கா. நம்ம குட்டீஸும் கூட நம்ம சகோதரர்களை எப்படி அன்பு செய்யணும், எப்படி பொறுமையாக இருக்கணும்னு கற்றுட்டு இருப்பாங்க ஜெனி. ஆமாக்கா, அடுத்து என்ன? அடுத்து நம்ம மகிழ்விக்கும் அண்ணா கற்றுக்க போகிறோம். ஓ, மகிழ்விக்கும் அண்ணாவா? நமக்கு மகிழ்விக்கும் அண்ணா சொல்லித்தரதுக்காக கிளாராக்கா வராங்க. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு திருமுழுக்கு எனும் திருவருட்சாதனம். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். யோவான் 3:5. திருமுழுக்கு எனும் திருவருட்சாதனம். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். யோவான் 3:5. இன் இங்கிலீஷ், sacrament of baptism. Jesus answered, most assuredly I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. John 3:5. ஜெனி, ஜாலியாக ஒரு ஆக்ஷன் சாங் கற்றுக்கலாமா? அக்கா, ஜாலியாக ஒரு ஆக்ஷன் சாங்னா இந்த வாரம் புதுப்பாட்டாக்கா? புது பாட்டு இல்லை ஜெனி, நம்ம ஆசை எதை குறித்து இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி ஜாலியாக ஒரு ஆக்ஷன் சாங்கு கற்றுக்க போகிறோம். சரிக்கா, நம்மளும் ஜாலியாக ஒரு ஆக்ஷன் சாங் கற்றுக்குவோமா? பேராசைங்க இதுங்க ஆசை வேஸ்ட் தான், இது நடக்காத பேராசைங்க. ஆசையாய் தொடருவேன் என் வாழ்க்கைய, கவனமாக இயேசுவுக்கு பின் செல்லுவேன். இயேசுவோடு தொடருவேன் என் வாழ்க்கைய, இயேசுவுக்காய் நிலைத்திருப்பேன் உலகத்துல. ஆசையாய் தொடருவேன் என் வாழ்க்கைய, கவனமாக இயேசுவுக்கு பின் செல்லுவேன். இயேசுவோடு தொடருவேன் என் வாழ்க்கைய, இயேசுவுக்காய் நிலைத்திருப்பேன் உலகத்துல. என்ன குட்டீஸ், ஆக்ஷன் சாங் கற்றுக்கிட்டிங்களா? நம்ம சந்தோஷமும் நம்மளோட ஆசையும் எதை நோக்கி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி, இது உங்களுக்கான கிராஃப்ட் டைம். இந்த வாரம் கிராஃப்ட் சொல்லித்தரதுக்காக ஜெனிகா வராங்க. கிராஃப்ட் கற்றுக்கலாமா? ஹலோ குட்டீஸ், நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆவின் கனிகள்லேருந்து ஒவ்வொரு கனிகளை குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாரம் அக்காவுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியுமா? இது என்ன ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிங்களா? பைனாப்பிள். இந்த பைனாப்பிள் எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும்ல. இது எப்படி விளையணும் உங்களுக்கு தெரியுமா? பைனாப்பிள் செடியிலேருந்து ஒரு பூ வர்றதுக்கு 12லேருந்து 15 மாதம் ஆகுமா. அதே மாதிரி அதுலேருந்து ஒரு காய் வர்றதுக்கு 3 மாதம் ஆகுமா. அந்த காய் பழுக்கிறதுக்கு 5 மாதம் ஆகுமா. கடவுள் படைச்ச ஒரு அன்னாச்சி பழமே அதுலேருந்து ஒரு பூ வந்து அதுக்கப்புறம் ஒரு காய் வந்து அது பழுக்கிறதுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கல்ல? அதே போல தான் நம்மளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பொறுமையாக இருக்கணும். சரியா? நம்ம இப்போ ஒரு பைனாப்பிள் வாட்ச் வரைவோமா? இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு அதில் நம்ம பைனாப்பிள் வாட்ச் வந்து இப்போ வரைய போகிறோம். இப்படி ஒரு ஓவல் ஷேப்பில்
ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து லீஃப் வரைகிறோம். லீஃப் வரைஞ்சிட்டு பைனாப்பிளுக்கு ஐஸ் கொடுக்குறோம். அடுத்து நோஸ், அடுத்து வந்து லிப் கொடுக்குறோம். அடுத்து நம்ம பைனாப்பிள் வாட்சுக்கு ஒரு லெக் வரைகிறோம். அப்புறம் ஒரு ஹேண்டு, அப்புறம் வாட்சுக்குரிய சிம்பிள்ஸை வந்து நம்ம எழுதிக்கிறோம். இந்த மாதிரி வரைஞ்சு நீங்கள் கலர் பண்ணி அவுட்லைன் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு பைனாப்பிள் வாட்ச் செஞ்சு அதை ஒரு கார்ட்போர்ட் அட்டையிலையோ அல்லது ஒரு சார்ட் பேப்பர்லையோ ஒட்டி வச்சுக்கோங்க. அக்கா எதுலலாம் பொறுமையாக இல்லை அப்படின்றத அக்கா எழுதிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கேட்டது கிடைக்கவில்லை என்றால், இப்போ அக்கா வந்து ஒரு பொருள் வீட்டில் கேட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் வாங்கி கொடுக்கல. வாங்கி கொடுக்காதப்ப அக்கா எப்படி இருப்பேன்? பொறுமையிலேருந்து காணப்படுவேன். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், ஆனால் அது நடக்காமல் போயிடும். அப்படி நினைத்தது நடக்கவில்லை என்றால் அப்போ என்ன செய்ய மாட்டேன்? அக்கா பொறுமையாக இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட எப்படியாச்சும் நிறையா மார்க் வாங்கிடணும், எங்கள் டீச்சர் எனக்கு தான் நிறையா மார்க் போடணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி நிறையா மார்க் வாங்கலைன்னா அக்கா என்ன செய்வேன் அப்படின்னா பொறுமை இல்லாமல் இருப்பேன். அதே மாதிரி என்னோட கூட பிறந்தவங்களோட நான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அவங்களோட என்ன செய்ய மாட்டேன்? பொறுமையாகவே இருக்க மாட்டேன். அப்போ கூட உடன் பிறந்தவர்களுடன் சண்டை போடுதல். இப்படி நீங்கள் எதெல்லாம் பொறுமை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றத இந்த மாதிரி அக்கா எழுதி ஒட்டின மாதிரி நீங்களும் எழுதி ஒட்டுங்க. ஒட்டிட்டு அதுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னா முழங்கால் படிட்டு, ஏசப்பா நான் இந்த விஷயங்களெல்லாம் பொறுமை இல்லாமல் காணப்படுறேன், அது மாதிரி நான் எல்லா விஷயத்துலையும் நானும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கள். கிராஃப்ட் பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நீங்களும் இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு நம்ம சண்டே ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புங்க. இது என்ன டைம் தெரியுமா? நம்ம கேம் விளையாடுற டைம். நமக்கு இந்த வாரம் கேம் சொல்லி தரதுக்காக திவ்யாக்கா வர்றாங்க. என்ன குட்டீஸ், கேம் டைமுக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் கேம் நீங்கள் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இந்த வார கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், சரியா? இதுவும் கனெக்ஷன் ஷோ மாதிரி தான். என்னென்னா ஒவ்வொரு பிக்சரையும் கனெக்ட் பண்ணி ஜீசஸோட யார் ரொம்ப நேரம் இருந்தாங்க, யார் அவங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்களோட பெயர்கள் தான் இதில் இருக்குது. அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கேமுக்குள்ளே போகலாமா?
வாரம் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல ஜெனி? ஆமாக்கா, சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுலெல்லாம் பொறுமையாக இருக்கணும்னு நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன்க்கா. சரி, இந்த வாரம் நம்ம கற்றுக்கிட்ட மாதிரியே நீங்களும் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருந்து கர்த்தரோட அன்பை காத்துக்கொள்ளுங்க. நமக்காக க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக பிரபாகர் அங்கிள் வராங்க. ப்ரேயர். என்ன பிள்ளைகளா, எல்லாம் கதையெல்லாம் கேட்டிங்களா? வசனம் வாசிச்சிங்களா? ஆண்டவருக்கு ஏசாமிக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கை கூப்பி முழங்கால் போட்டு கண் மூடி இருக்க போகிறோம். சரியா? சரி, நாம் ஜெபம் பண்ணலாம். முடிவு ஜெபம். நல்ல அருமையாக அக்காமாரெலாம் நல்லா நமக்கு செய்து காமிச்சாங்க. எல்லாருக்காகவும் இந்த வேளையில் நாம் நன்றி சொல்லலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே கதைக்காக, வேத வசனத்துக்காக, ஆண்டவரே அன்பின் தாப்பனே கிராஃப்ட் ஒர்க்குக்காக ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாய் ஆண்டவரே எங்களுக்கு நீடிய பொறுமையை தயவாய் தாரும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் யோசேப்பை போல ஆண்டவரே நாங்கள் நீடிய பொறுமையோடு கூட ஆண்டவரே அன்பின் தாப்பனை வாழ்ந்து ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த ப்ரோக்ராமை ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்தி கொடுத்த அக்காமார்கள், அண்ணாச்சி, ஒவ்வொருவருக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாரையும் தயவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நேரத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தந்தீர், நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Patience, kindness, and gentleness, goodness, faithfulness, gentleness, self-control. Thank you. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ளாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9. You must keep hold of the deep truths of faith with a clear conscience. 1 Timothy chapter 3 verse 9. Must keep hold deep truth of the faith with a clear conscience.
1 Timothy 3:9. திருப்பணி அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. திருப்பணி மாற்றம் கொண்டு வர மாற்றம் பெற்றோர் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியினாலே காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 Timothy 3:9. To transform, holding the mystery of the faith with a pure conscience. 1 Timothy 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9. தேங்க்யூ. பொழிவு திருப்பணி மாற்றம் கொண்டு வர மாற்றம் பெற்றோம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காற்றுக்கொள்வராயிலும் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9. The fruit of the Spirit: love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Thank you. Holding the mystery of the faith with a pure conscience. 1 Timothy 3:9. கர்த்தருடைய பரிச்சயத்தை ஞாபகத்துக்கு தருகிறா. வசனம் வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவராய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9. Fruits of the Spirit. Fruits of Spirit. The fruits of the Spirit. சத்தமா Love, joy, peace, patience, kindness, goodness, சத்தமா faithfulness, gentleness, self-control. இயேசுவுக்கு Holding the mystery of the faith with your pure conscience. 1 Timothy 3:9. Holding the mystery of the faith with a pure conscience. 1 Timothy 3. கர்த்தரை கர்த்தரை தந்த சமயத்தில் அவரை தேடினார். அவர் சமீபமாய் அவரை நோக்கி கூப்பிட்டார். ஏசாயா 55:6. Seek the Lord while we may be found. Call upon Him while He is near. Isaiah 65:6. Thank you. Without Jesus, my home is Very sad. very sad. My home is With Jesus. Jesus. With Jesus.
home is very happiness. Yes, வந்த வீட்டில் சந்தோஷமே. Yes, வந்த வீட்டில் சந்தோஷமே. நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருந்தான், இவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், இதனால் இவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு தினமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு தினமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. பிரைஸ் லார்ட். அருட்பொழிவு திருப்பணி மாற்றம் கொண்டு வர மாற்றம் பெற்றோர் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அருட்பொழிவு திருப்பணி மாற்றம் கொண்டு வர மாற்றம் பெற்றோர் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9. பிரைஸ் தி லார்ட். அருள்பொழிவு திருப்பணி மாற்றம் கொண்டு வர மாற்றம் பெற்றோர் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்தமான சாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9. பிரைஸ் தி லார்ட். அருள்பொழிவு திருப்பணி மாற்றம் கொண்டு வர மாற்றம் பெற்றோர் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9. Praise the Lord. Holding the mystery of the faith with a pure conscience. 1 Timothy 3. Without Jesus, our home will be sorrow, worries, and tears. And with Jesus, our home will have pleasure, happiness, and joy. திருப்பணி அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. தலைப்பு திருப்பணி அனைவருக்கும் நற்செய்தி. வசனம்: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. Seek the Lord while he may be found. Call upon him while he is near. Isaiah 55:6. Seek the Lord while he may be found. Call on him while he is near. Isaiah chapter 55:6. With Jesus. Without Jesus. Without Jesus, sad, worry, cry. When Jesus comes to the home become happy, delight, joy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள்,
அவரை சமீபமாய் சமீபமாய் இருக்கையில் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55 6 6 ஒரு தாய் தேற்றுவதற்கா என்னை தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவதற்கா என்னை தேற்றுவா. ஹல்லேலூயா 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 ஹalleluya. எனக்கு படுத்த சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் ஏசாயா 55 6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. தேங்க்யூ. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. தலைப்பு திருப்பணி அனைவருக்கும் நற்செய்தி. வசனம் கர்த்தரிக்கிற சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. கர்த்தரே கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. தலைப்பு திருப்பணி அனைவருக்கும் நற்செய்தி. வசனம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. If you don't have Jesus in your home, sad, cry, worry, this come. If you have
smiling, happiness, smiliness, and joy. Okay? Bye. Without Jesus, my home is Very sad. very sad. My home is With Jesus. Jesus. With Jesus, my home is very happiness. Yes, when the വീട്ടിൽ സന്തോഷമേ. Yes, when the വീട്ടിൽ സന്തോഷമേ. Seek the Lord while we may be found. Call upon Him while He is near. Isaiah 65:6. Thank you. திருப்பணி அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. Seek the Lord while He may be found. Call upon Him while He is near. Isaiah 55:6. Holding the mystery of faith, pure conscience. 1 Timothy 3:9. Holding the mystery of the faith, the pure conscience. 1 Timothy 3:9. Seek the Lord while He may be found. Call Him while He is near. Isaiah 55:6. கர்த்தரை கர்த்தரை தந்த சமயத்தில் அவரை தேடினார். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட்டார். ஏசாயா 55:6.
வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. Therefore, a man shall leave his father and mother and be joined to his wife, and they shall become one flesh. Genesis 2:24. தலைப்பு திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடே இசைந்திருப்பான், இதனால் இவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருந்தான், இவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. சமாதானம் பண்ணுறாய் இருக்க வேண்டும். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. தேங்க்யூ. Therefore, a man and leave his father and mother and be joined wife, and they shall become one flesh. Genesis 2:24. Thank you. Peace. சமாதானம். Thank you. Peace. சமாதானம். Joyful manna marriage, celebration of covenant. Therefore, a man shall leave his father and mother and be joined to his wife, and they shall become one flesh. Genesis 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. நிதனித்தம் புருஷன் தகப்பனை தாயும் விட்டு மனுவோட இசைந்திருப்பான், அவன் ஒரே மாம்சமாய் போன்ற. ஆதியாகமம் 2:24. திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. சமாதானம். பீஸ். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம்.
ரோமர் 8:6. திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. Therefore a man shall leave his father and mother and be joined with his wife. They shall become one flesh. Genesis chapter 2 verse 24. Start. A man shall